ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓரசுகி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில பேர் கமெண்ட்ஸில் நான் ஓனா எதையாச்சும் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்னோட எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதுவுமே போடல, அனிமையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரசுகி ஆரியோ தி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 5. இது ஒரு நியூ பிகினிங் அண்ட் நான் தான் கிசராகி அமட்சியோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். வழக்க போல ஹீமாவரி முதுகுல வந்து அடிச்சு குட் மார்னிங் சொல்றா. நானும் சன்னும் மிட் டர்ம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம். முதுகுல அடிக்காத டெய்லியும் சொல்றலன்னு கேட்கவோ, அப்ப நாளைக்கோ சொல்லுன்னு வா சொல்றா. ஏன் டெய்லியும் நான் அடிக்கிறேன்னு கேட்போம், ஏன்னா நம்ம ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு வா சொல்றா. காஸ்மாஸ் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி ஒன்று நான் அப்புறமா பார்க்கலாமா, இதை உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு வா சொல்றா. என்னோட தனி ஹைரம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்தா, அந்த ரிப்போர்ட்டர் ராஜ்னரா உன்கிட்ட ஒன்று பேசணும்னு வரா. புரிஞ்சு போச்சு, அடுத்த ஆடு சிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து எனக்கு ஒன்னை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வா சொல்லவோ, ஐயா ஐயா ஹைரம்ல ஒரு புது லிஸ்ட் ஆட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம உட்காந்து பேசலாமா அப்படின்னு அவர் பெஞ்சுக்கு கூட்டிட்டு போறா. இந்த பெஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த பெஞ்ச் ஏன் இங்க இருக்கு, புரிஞ்சு போச்சு, ஏதோ மோசமா நடக்க போது நம்ம ஹீரோ நினைக்கவோ, என் பக்கத்துல வந்து உட்காரியானவா சொல்லுவோம். அதே டைலாகா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நேத்து இருந்த மாதிரி நான் இப்போ இல்ல, மேபி ஏதாச்சும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை போய் உட்கார்தான். ஆக்சுவலி உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசையா இருக்கு. உன்னை பத்தி திங்க் பண்ணும் போதெல்லாம் என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவோ எக்ஸைட்டடாவே இருக்கு அப்படின்னு வா சொல்லவோ. லவ் அனிமையோட ஹீரோனா இதெல்லாம் சகஜம் தானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். யாரோ நீ ஒரு சீட்டர் பிளே பாய் தானே வா கேட்கவும், என்ன அது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹேமாவரி, பிரசிடென்ட் காஸ்மோஸ், சான்சகோயின் 3 பேரையும் ஒரே நேரத்துல சீட் பண்றல. இது எல்லாம் ஆரம்பிச்சது போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் அப்படின்னு ஆசனார சொல்லவும், திரும்பவுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானும் ஸ்டேடியம்ல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ மேட்சை பார்க்காம பின்னாடி திரும்பி ஒரு அழகான பொண்ணை வெறிக்க பார்த்துட்டு இருந்த. உன் கண்லயே அந்த வெறி தெரிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு மோசமானவனுக்கு எப்படி 3 கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க அப்படின்னு வா கேட்கவா. அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு வா போட்டோ காமிக்கிறா. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்க லவர்ஸ் மாதிரி தான் இருக்கு. இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும். 3 பேர் உன் கூட இவ்வளவு க்ளோஸா இருந்தோம், அவங்க உன்னை லவ் பண்ணலனா நீ என்ன லவ் அனுமே ஹீரோவாடா அப்படின்னு வா கேட்கவோ. ஐயோ ரியாலிட்டி கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படியே விட முடியாது அப்படின்னு வா நியூஸ் பேப்பர் காமிக்கிறா. 3 பொண்ணுங்களை சீட் பண்ற கிசராகி அமட்சியோன்னு ஆர்டிகல் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இது உண்மை கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும். ஒரு ரிப்போர்ட்டரா நான் தப்பான இன்ஃபர்மேஷன் யாருக்கோ பரப்பிடக்கூடாது. சோ ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வரைக்கும் உன் கூடவே இருந்து நான் உன்னை கண்காணிப்பேன். உன் மேல தப்பு இல்லைன்னா ஆர்டிகலை வெளியிட மாட்டேன். ஒருவேளை உன் மேல தப்பு இருந்ததுன்னு வையன், ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய கூட்டம் வரும், இன்க்ளூடிங் பேரண்ட்ஸும் வருவாங்க. அப்ப நான் இதை பப்ளிஷ் பண்ணிருப்பா பாத்துக்கோ. கோஆபரேஷனுக்கு தேங்க்ஸ் ஜோரோ அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. காஸ்மோஸ் நம்ம ஹீரோ கிளாஸ் முன்னாடி வந்து நிக்கிறா. பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டேன் வா சொல்றா. ஆமா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு மெசேஜ் அனுப்பியிருந்தால நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ளவர் டான்ஸுக்கு உன்னோட பார்ட்னரா நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும். ஒரு பையன் கூட 3 பொண்ணுங்க சேர்ந்து ஆடுவாங்க, அதுதான் ஃப்ளவர் டான்ஸ் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். உன் கூட ஆட போற அந்த இன்னொரு 2 பேர் ஹீமாவரியும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு காமட்டாவும் தான். லெஜெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளவர் டான்ஸ்ல நீ ஆட போற ஏதோ ஒரு பொண்ணுங்க கூட தான் உனக்கு மேரேஜ் ஆகும்னு சொல்றாங்க. அப்படின்னா நீயும் நானும் சும்மா சொன்னேன் அப்படின்னு வா வெக்கப்பட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் 2 வருஷமும் நான் இதுல கலந்துக்கிடல, ஆனா இந்த வருஷம் நீயே பார்ட்னர் தெரிஞ்ச உடனே நான் யோசிக்காம ஒத்துக்கிட்டேன்னு வா சொல்லவும். நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறா. என்னாச்சுன்னு வா கேட்கறா. இல்லன்னு சொல்லவும் நம்ம பெஸ்ட்டை பண்ணலான்னு வா சொல்றா. ஆனா இவ கையை பிடிக்கிறதெல்லாம் ஆஜனாரோ பார்த்துட்டு காஸ்மோஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் நினைச்சதை விட இதெல்லாம் மோசமா இருக்கும் போலியன்னு வா சொல்றா. கைஸ் நீங்க 3 பேர் என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லவும் முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஃப்ளவர் டான்ஸுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், நான் தனியாவா பண்ண முடியும்னு காஸ்மோஸ் கேட்கறா. அவனை பத்தி தப்பா ரிப்போர்ட் எழுதுறான்னா அவ பெண்ணு நிப்ப உடச்சிரு, அவளால எழுத முடியாதுன்னு பான்சி சொல்றா. சன்னு நீயாச்சும் ஹெல்ப் பண்ணுப்பான்னு கேட்கவும், எனக்கு பேஸ்பால் பிராக்டிஸ் இருக்குன்னு அவன் சொல்றான். லஞ்ச் டைம்ல தான் அவ ரூம்ல அவ இருப்பா, ஃபாலோ பண்ண மாட்டா. அவ அந்த ஆர்டிகலை பாஸ் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லவும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த 3 பேரும் சொல்றாங்க. சன் இன்னைக்கு குக்கீஸ் சாப்பிடாம போயிட்டானான்னு ஹீமாவரி பாக்குறா. ஸ்கூல் முடிஞ்சு ஃப்ரீயா இருப்பியா, உன் கூட ஆடுற அந்த காமெட்டா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும், நம்ம ஒன்னா போலாமான்னு கேட்கவும், நம்ம ஒன்னா இருக்கிறத பார்த்தா இன்னும் தான் எனக்கு பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்லவும். நான் மட்டும் போகணுமா, லோன்லியா ஃபீல் பண்ணுவேன் வா சொல்லவும். சரி நான் வாரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ்னு வா சொல்றா. பட் ஒன் கண்டிஷன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் இயர் காமெட்டாவை பார்க்க நம்ம ஹீரோ போறான். ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்களே நீ விட்டு வைக்கலையான்னு ஆசனோர ரிப்போர்ட் எழுதுறா. நான் அவன் கூட வரதா இருந்தா நீ என்கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துக்கணும், அப்படின்னா தான் ஆசனோர கேமலா இருக்கிற தப்பான ஒப்பீனியன் போக நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அசால்ட் பண்றேன்னு காஸ்மோஸ் சொல்லியிருப்பா. என்னது ஒரு பிரசிடென்ட்டை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க, சுப்பீரியர் கிட்ட இப்படிதான் நடந்துக்கிடுவியா, ஒன்னு மாதிரி ஆளுங்க தான் ஆம்பளைங்களுக்கு கெட்ட பேர் உண்டு பண்றாங்க அப்படின்னு வா சொல்லவும். சாமுராய் மோடுக்கு போயிட்டாலே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ரிப்போர்ட்டர் ஆஜினாரோ எப்படி இருக்க, நான் இங்க கிசராக்கி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டு இருக்கேன். சரி வாங்க நம்ம எதிரி செகண்ட் ஃப்ளோர்ல தான் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வா சொல்லவும். இந்த சாமுராய் மோட எப்படி நிறுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ளவர் டான்ஸ்ல இருக்கிற ஒரு மெம்பர் வரலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும், வேற ஆளை செலக்ட் பண்ணுவான்னு காஸ்மோஸ் சொல்றா. நம்ம ஹீரோவை பார்க்கவும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் காமெட்டா பண்ணு தெரிச்சு ஓடுறா. ப்ளீஸ் என் கிட்ட வராத, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஷோவை கிஸ் பண்ற ஸ்லிப்பரி மேன் தானே நீனவா கேட்கவும். லைப்ரரியில பான்சி பண்ணதை பார்த்து புதுசா ஒரு ரூமர் பரவி இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவன் ஸ்லிப்பர் மேன் இன்னும் மோசமானவனா அப்படின்னு
வா ரிப்போர்ட் எழுதுறா, ஃபேக் நியூஸ் நம்ம ஹீரோ சொல்ல போய் ஏன் சிவா கிஸ் பண்ணாத அப்படின்னு வா ஓடிடுதா. அப்ப கண்டிப்பா ஒன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் 3 பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டாங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ அப்படின்னு ஆசனாரா சொல்லவோ அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. ஆனா என் மானம் போச்சே நம்ம ஹீரோ நினைக்கிறான். கமட்டா டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு காஸ்மோஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. உன் எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணல. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல, உண்மையை அன்கவர் பண்ற வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணட்டுமா அப்படின்னு ஆசனாரா கேட்கவும் சரி என்னமோ பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஃபர்ஸ்ட் இயர் காமட்டா அவன் கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் எனக்கும் தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். நான் வேணா அப்படின்னு ஆசனாரா கேட்க வரதுக்குள்ள பிரசிடென்ட் தான் மெசேஜ் பண்ணியிருக்கா. என்னோட 3வது டான்ஸ் பார்ட்னர் அவ அரேஞ்ச் பண்ணிட்டா, லஞ்ச்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும் ஆசனாரா கொஞ்சம் சோகமாகறா. எனது சன்னா 3 பொண்ணுங்க கூட தானே ஆடணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஆல்ரெடி பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன், சன் தான் அவங்க கூட ஆட போறான், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஜோரோ நம்ம ஏன்டா லோ குவாலிட்டி அனிமேஷன் ஆயிட்டோம்னு சன் கேட்கவும் ஏன்னா அடுத்த சீன்ஸ்க்கு அனிமேட்டர்ஸ்க்கு பட்ஜெட் எகிரிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி என்ன சீன்னு பார்த்தா இந்த சீன் தான் அது. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட சேர்ந்து ஒன்னாவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க அண்ட் டான்ஸுக்கு தேவையான அந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் போய் வாங்குறாங்க. ஆஜனாரும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாரும் ஒத்தமையா இருக்கிறத பாக்குறா. ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஆஜனாரோ ப்ராப்ளமும் முடிஞ்சிச்சு, நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். அப்ப கிளாஸ்ல இருக்கிற ரவுடி பொண்ணுங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை காமிக்கிறாங்க. உனக்குலாம் வெக்கமாவே இல்ல, 3 பொண்ணுங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு அவங்க கேட்கவோ காஸ்மோஸ் அங்க வரா. இங்க பாருங்க இது உண்மை கிடையாதுன்னு சொல்லவும் உங்களுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை அந்த லவ் பண்ணதுல ஒரு பொண்ணு இவங்களா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வழி விடுங்க, இந்த ஆர்டிக்கல் உண்மை கிடையாது, இது நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இதுல இருக்கிறது தப்பு, பிரிண்ட் பண்ண வேண்டாம்னு தான் வச்சிருந்தேன், ஆனா பிரிண்ட் பண்ணக்கூடியதுல ஏதோ மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவோ சரி நீயே சொல்றதுனால நாங்க நம்புறோம், ஆனா இவன் மட்டும் பொண்ணுங்களை சீட் பண்றான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ரவுடி பொண்ணு சொல்லிட்டு போறா. சாரி ஜோரோ என்ன மன்னிச்சிரு, நேத்துக்குள்ள நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகிற ஆர்டிக்கல் இது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் வேணா நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் போய் பப்ளிஷான எல்லாத்தையும் திரும்ப கலெக்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும் இல்ல வேண்டாம் இதை நானே போய் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஆசனாரா அங்க இருந்து கிளம்புறா. இது ஒர்க் அவுட் ஆகல ஜோரோ, நான் என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மோஸ் அங்க இருந்து கிளம்புறா. இப்ப லஞ்ச் டைம்ல எல்லாரும் மீட் பண்ணும்போது அந்த 3 பொண்ணுங்களுமே வந்துட்டு இப்போதைக்கு நம்ம மீட் பண்ணாம இருக்கிறதே நல்லது, ஹிமாவரியும் அதை தான் சொன்னா அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. நியூஸ் பேப்பர் இன்சிடென்ட்னாலயா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஒரு பிரசிடென்ட்டா இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியல, என்ன மன்னிச்சிரு, திரும்பவும் என்னால உனக்கு கஷ்டம் தான் இல்ல, நம்ம தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒன்னா பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல, அது வரை நம்ம மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. கொஞ்ச நாளைக்கு நீ லைப்ரரி வர வேணான்னு பான்சி சொல்றா. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஆசனாரா வந்து நிற்கவும் நான் வீட்டுக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோ போறான். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலையான கேட்கவும் இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இப்போதைக்குள்ள நாங்கள் மீட் பண்ண போறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாம் என்னால தானே சாரி அப்படின்னு ஆசனாரா சொல்லவும் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்னால தான் உனக்கு இந்த பிரச்சனை, டான்ஸுக்கு வேணா நான் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஆசனாரா கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்றான். ஸோ ஆசனாரா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சூப்பரா பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப டெய்லியும் நானே ஒன்னு ப்ராக்டிஸ் பண்றேன்னு ஆசனாரா சொல்றா. காஸ்மோஸ் எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆசனாரா நம்ம ஹீரோவை பத்தி ஒரு தப்பான ஆர்டிகல் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஹீரோ நல்லவனா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ கூடவே இருந்து நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணி நல்லவன் தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருக்கா. ஆனாலுமே அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருது. தெரியாம நடந்துச்சுன்னு ஆசனாராவே எல்லா ஆர்டிக்கலையும் போய் கலெக்ட் பண்ணிருந்தா. ஆனா காஸ்மோஸ்க்கு இதுல சந்தேகமா இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.